ராமனின் தயக்கத்தை பொருட்படுத்தாமல் தாடகை தன் கொடிய சூலத்தை வீசுகிறாள். வணக்கம் நண்பர்களே. நாம சென்ற பாடல்ல என்ன பார்த்தோம்? ராமன் பெண்ணை கொல்வதான்னு தர்ம சங்கடப்பட்டு நின்னான். அப்போ விசுவாமித்திர முனிவர், இது அறம் இல்லைன்னு நீ நினைச்சாலும் நான் சொல்றதுதான் உனக்கு வேதம், என் கட்டளையை நிறைவேற்றுன்னு உறுதிபடச் சொல்லிட்டார். ராமனும் அப்படியே ஆகட்டும்னு ஒப்புக்கொண்டான். சரி, இனி தாடகை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா ஒரு வில்லி, ஒரு அரக்கி அவ்வளவு சீக்கிரமா முடிவாளா என்ன? அவளது குரூரம், அவளோட கொடூரச் செயல் இங்கிருந்துதான் இன்னும் வேகமா உச்சம் தொடுது. இந்த சூழல்ல நம்ம கம்பர் அடுத்த காட்சியை எப்படி நமக்கு கண் முன்னாடி கொண்டு வர்றாருன்னு பார்க்கலாமா? கங்கைத்தீம் புனல் நாடன் கருத்தை 60 மங்கைத்தீ அணையாளும் மனக்கொளா செங்கைச் சூல வெந்தீயினை தீயத்தன் வெங்கண் தீயொடு மேற்செல வீசினாள். சரி, கம்பர் இங்கே கங்கை தீம் புனல் நாடன் கருத்தைன்னு ஆரம்பிக்கிறார். கங்கையின் இனிமையான நீர் பாய்ந்து செழிக்கிற கோசல நாட்டை ஆளும் அந்த ராமபிரான் அவனோட மனசுல என்ன ஓடுதுன்னு சொல்றாரு. ராமன் மனசுல ஒரு தயக்கம், பெண்ணாச்சே, அறம் என்ன சொல்லுது அன்னு ஒரு சிந்தனை. அந்த கருத்தை, ராமன் தன்னை கொல்லத் தயங்குறான்கிற விஷயத்தை அம்மங்கை தீ அணையாளும் மனக்கொளா, அடேங்கப்பா அந்த மங்கை என்கிறாரு கம்பர். மங்கையா இவள்? நெருப்பு பிழம்பன்றோ அந்த கொடிய தாடகை. ராமன் கொண்டிருந்த அந்த அறச்சிந்தனையை, அந்த தயக்கத்தை, இன்னும் இவன் என்னை பெண்ணு மதிச்சு அம்பெய்யாம இருக்கானே, இங்கிறதையெல்லாம் சற்றும் மனசுல வச்சுக்கலையாம், சற்றும் பொருட்படுத்தலையாம். அவள் கைகள் எப்படி இருந்ததாம்? செங்கை சூல வெந்தீயினைன்னு கம்பர் சொல்றார். செங்கைனா சிவந்த கை. ஏன் சிவந்தது? ரத்தம் தோய்ஞ்சு எண்ணற்ற உயிர்களை பழி வாங்கி இரத்தக்கரை படிஞ்சு சிவந்து போன கை அது. அந்த கையில ஒரு சூலம். சாதாரண சூலமா அது? வெந்தீயா, கொடிய சூடான நெருப்பை கக்கும் சூலம். அவள் வெறுமனே சூலத்தை மட்டும் வீசலையாம், தீய தன் வெங்கண் தீயோடு மேற்செல வீசினாள். அவளோட கண்களில் இருந்து நெருப்பு பிழம்புகள், குரூரமான வெம்மை. அந்த கண்களே தீப்பொறி பறக்குதாம். வெறுப்பால், பசியால், பழிவாங்கிற வெறியால், குரூரத்தால் பொங்கும் அந்த பார்வையிலிருந்தும் நெருப்பு வெளிப்படுது. அந்த கண் நெருப்போட தன் கையில வெம்மையா இருந்த அந்த சூலத்தையும் மேற்செல, எங்க? ராமன், லட்சுமணன், விசுவாமித்திரர் மூவரையும் குறிவைத்து பாய்ந்து மேலே எழும்படி அப்படி ஒரு ஆவேசத்தோட வீசினாளாம். பாருங்க, ராமன் தயங்கியும் அவளோட குரூரம் கொஞ்சமும் குறையல. மாறாக அவனோட தயக்கம் அவளுக்கு இன்னும் வெறியை தான் கூட்டுது. தாடகை வீசின அந்த சூலம் சாதாரணமானதல்ல. அது வெறும் ஆயுதம் இல்லை, அவளது வெறித்தனமான குரூரமான உள்ளத்தின் வெளிப்பாடு. அந்த சூலம் எப்படிப்பட்ட விபரீத விளைவுகளை ஏற்படுத்தப் போகுது? ராமன் அதை எப்படி எதிர்கொள்ளப் போறான்? அந்த சூலம் ராமனை தாக்குமா, அல்லது அவனோட அம்பு பட்டு வீழுமா? அடுத்த பாடல்ல கம்பர் நமக்கு அதை பத்தி விவரமா சொல்றாரு. காத்திருப்போம்.